வழக்கை சந்திக்காமல் அறிக்கை வெளியிடுவது ஏன் என்று தயாநிதிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கேள்வி விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் விஐடி பல்கலை சார்பில் ஆடிட்டர் குருமூர்த்தி தலைமையில் பட்ஜெட் தொடர்பான கருத்தரங்கம் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குருமூர்த்தி வழக்கை சந்திக்காமல் தயாநிதி அறிக்கை விடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மாறன் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துறதுக்காக அரசாங்கம் இதை செய்கிறது என்று கூறுகிறார். நீங்கள்லாம் அவர்கிட்ட போய் யார் அவர்னு அவருடைய பெயரை கேட்டு அவரிடம் போய் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணும். சார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த மாதிரி காரியத்தை சட்டப்படி இல்லாத செய்தா அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை யாருக்கு? நீதிமன்றத்துக்கு. இவர் நீதிமன்றத்துக்கு போகலாமே, ஏன் பத்திரிகைகள் கிட்ட போகணும்? அவர் மீது ஒரு வலுவான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கு விசாரணை நடந்து வருகிறது. அந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக அவர்களுடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியாக மேற்கொண்டு வரப்படுகிற நடவடிக்கைகள். இது சட்டம் தன்னுடைய பணியை செய்கிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது தொடர்பாக கருத்து தெரிவித்தனர். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்கனவே இந்த கோரிக்கை விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தெளிவாக வைத்திருந்தோம். சிபிசிஐடி என்பது மாநில காவல்துறை கீழ் செயல்படக்கூடிய துறை என்ற காரணத்தினால் சிபிசிஐடி விசாரணை முழுமையான உண்மையை, தற்கொலைக்கான காரணத்தை, அமைச்சருடைய நிர்பந்தம் போன்ற பல்வேறு அம்சங்களை அதில் வெளியில் கொண்டு வர முடியும் நான் கருதவில்லை. ஆகவே இதற்கு பிறகும் கூட முத்துக்குமாரசாமி தற்கொலை மீது நடக்கக்கூடிய விசாரணை சிபிசிஐடி விசாரிப்பதற்கு பதிலாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வற்புறுத்துகிறேன். இக்கருத்தரங்கில் நில ஆர்ஜித மசோதா அவசர கதியில் கொண்டுவரப்பட்டதாக டி ராஜா குற்றம் சாட்டினார். இச்சட்டம் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். முன்னதாக மாணவர்களின் கேள்விகளுக்கு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பதிலளித்தனர்.